பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் சங்கீதங்களும் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது, உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. தேவனிடத்திலே நாம் கிட்டி சேர்வதற்கு அது உதவியாக இருக்கிறது என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இன்றைக்கு 57ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை பாருங்கள். அதிலே உள்ள ஒரு எபிரேய வார்த்தையை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். அல் தஷ்கேத் அப்படின்னா அதனுடைய பொருள் ஹீப்ரூவினுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, டூ நாட் டெஸ்ட்ராய், அழித்து விடாதீர்கள். ஷக்காத் அப்படிங்கிற ஹீப்ரு வேர்டுக்கு டு டெஸ்ட்ராய் என்று பொருள். ஷக்காத். அல் தஷ்கேத் என்பதனுடைய பொருள் டூ நாட் டெஸ்ட்ராய், அழிக்கக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது என்பதுதான் அல் தஷ்கேத் என்கிறதனுடைய பொருளாக இருக்கிறது. இந்த சங்கீதம் ஒரு மிக்தாம் சங்கீதம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகிறார், குகையிலே தன்னை ஒளித்துக் கொள்ளுகிறார். அதாவது எப்படி அதுல்லாம் குகை, என்கேதி குகை இப்படி இருக்கிறதோ அதே போல ஒரு குகைகளிலே தன்னை ஒளித்துக் கொள்ளுகிறார். தேவனுடைய அற்புதமான பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கிறது என்று சொல்லி அதற்காக தேவனை துதிக்கிறார், தேவனை ஸ்தோத்தரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னா, இது பலமுறை நடைபெறுகிற ஒரு விஷயம் தாவீதினுடைய வாழ்க்கையில. அந்த சூழ்நிலையில இவர் தனக்கு நஷ்டம் வரக்கூடாது, தன்னை அழித்து விடக்கூடாது, தான் அழிக்கப்படவில்லை, தான் காப்பாற்றப்பட்டோம் என்கிறதான விஷயத்தை உணர்ந்தவராக இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். 57ஆம் சங்கீதத்திலே ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். 2 முறை. உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, எல்லா விக்கினங்களும் நான் கடந்து போகும் மட்டும் நான் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறேன் என்று சொல்லுகிறார். இதிலே சங்கீதக்காரன் நமக்கு சந்தோஷமாய் சொல்லி கொடுக்கிற ஒரு செய்தியை 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். டைட்டில் பார்த்தீங்களா? தேவனாகிய உன்னதமான தேவன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர். அப்ப முடித்துக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில செய்து முடித்துக்கொண்டே இருக்கிற தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதக்காரன் நஷ்டம் வராதபடி அல் தஷ்கேத் என்று சொல்லுகிறாரே, அந்த நஷ்டம் என்று சொல்லும் பொழுது இவர் குகையில ஒளிந்திருக்கிறார். அந்த குகையில எவ்வளவோ பிரச்சனைகள், அந்த பாம்புகள், அம்புகள், இப்படி பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுதும் கூட தன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான நஷ்டம் வந்து விடாதபடி தேவனை அண்டிக் கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டதான குகையில் இருக்கும் பொழுது தன்னுடைய ஆத்துமாவையே பார்த்தவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. எதற்காக? நான் பாடுவதற்கும், தேவனுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதற்கும், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் என்னுடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள். 8வது வசனத்தில், என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். எல்லாரும் விழியுங்கள் என்று சொல்லுகிறார். அதிகாலையிலேயே நான் விழித்துக் கொள்ளுவேன். எதற்காக? உம்மை துதிப்பதற்காக, உம்மை கீர்த்தனம் பண்ணுவதற்காக, உம்மை பாடுவதற்காக. எல்லா இசைக்கருவிகளோடும் நான் ஆயத்தமாகி விடுவேன். தாவீது நல்ல ஒரு இசைக்கருவி வாசிக்கக்கூடிய இசை கலைஞன், பாட்டுக்காரர், பாடல்களை எழுதக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு நபர் சவுலுக்கு பயந்து போய் ஒளிந்து இருக்கும் பொழுது அல் தஷ்கேத் என்று சொல்லுகிறார். டூ நாட் டெஸ்ட்ராய், ஆண்டவரே நீர் என்னை அழிக்க மாட்டீர், நான் அழிந்து போக மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டுக் கொள்ளலாம்.
யாரோ எடுத்திருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் இதை போல நாம் பயந்து ஒளிந்து ஒதுங்குகிற சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் சங்கீதக்காரன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அதே வார்த்தைகளை நாம் தேவனிடத்தில் சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவர் உன்னதமான தேவன், அவரை நோக்கி கூப்பிடுவேன். என்னுடைய ஆத்துமா பீறி போடுகிற சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. அவர்களுடைய பற்களும் ஈட்டிகளும் அம்புகளும் என்னை நோக்கி வருகிறது. ஆனால் தேவனை நான் உயர்த்துவேன், தேவனை நான் போற்றி பாடுவேன். காலையிலே நான் விழித்துக் கொள்ளுவேன். என் இருதயம் எப்பொழுதுமே ஆயத்தமாயிருக்கிறது. எதற்காக? தேவனை துதிப்பதற்காக, தேவனை ஸ்தோத்தரிப்பதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக. ஆண்டவரை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவர் தேவனை துதிக்கிற விஷயத்தை எப்படி சொல்லுகிறார் என்பதை கவனிங்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை வானபரியந்தம் இருக்கிறது, உம்முடைய சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்ந்தருளுவீராக, உமது மகிமை பூமியினத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக. சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் மிகவும் வித்தியாசமான வார்த்தைகள். எப்பொழுதுமே இயற்கையோடு சம்பந்தப்படுத்தி தேவனை வானம், சிங்காசனம், மகிமை, மேகம் என்று சொல்லி பல விஷயங்களை அவர் உள்ளடக்கி தேவனை உயர்த்துகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சவுலுக்கு தப்பி ஓடுகிறார், நஷ்டம் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார், தேவனிடத்தில் இரக்கத்தை கேட்கிறார். அவருடைய வாயின் அறிக்கை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சேர்ந்த இந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற நற்செய்தியை இந்த காலை வேளையில சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை, 100%. அவர் கண்டிப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஆகினால் அவரை நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிடுங்கள் அவரை. ஒவ்வொரு நாள் காலையிலும் இருதயம் ஆயத்தமாகட்டும். நம்முடைய இசைக்கருவிகளோடு ஆயத்தமாகலாம், நம்முடைய கைத்தாளங்களோடு ஆயத்தமாகலாம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற ஒரு தேவன் ஒருவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்கிற அற்புதமான சந்தோஷமான செய்தியை நாம் சங்கீதக்காரனாகிய தாவீதின் அடுத்திருந்த இந்த காலை வேளையில பெற்றுக்கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதிலே எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் நீர் எங்களோடு கூடவே இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம், துதிகளை சொல்லுகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் பாராட்டுகிற எல்லா தயவுக்காகவும் நன்றி. ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் உம்முடைய தயவும், உம்முடைய கிருபையும், இரக்கமும், அனுகிரகம், ஆசீர்வாதம் என்றென்றும் தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. ஷலோம்.